பார்த்தா ஒரு சைடு சாஞ்சிருச்சு. நாங்கள் 2 செகண்ட் வந்து இதாகிட்டோம். நாங்கள் தான் 2 ஏ ஃப்ரேம் புக் பண்ணியிருக்கோம். 4 3 8 9 உன் கணக்குல பெட்ரோலை ஊத்தி கொளுத்த. இந்த ட்ரிப்பு நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம். இப்போ தான் திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து இறங்குறோம். காலையில் 6 மணி ஆகுது. இப்போ சென்னையில் போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ஏறணும் நைட்டு 10:30. இங்கேருந்து கொடைக்கானலுக்கு நமக்கு ஸ்டேஷன் வாசல்லையே பஸ் இருக்குது. 3 மணி நேரம் அவங்க வந்து போய் விட்டுறதுக்கு. நேராக அங்கே போய் மீட் பண்ணணும். தெரியுற நல்லா தெரியுது, ஆனால் கொஞ்சம் அழகாக இருக்கு ப்ரோ. கொஞ்சம் தெளிக்குங்க ப்ரோ. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோவில் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து கொடைக்கானல் பஸ் ஏறிட்டோம். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் திருச்சியில் நான் படித்த காலேஜோடது. இதுதான் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். ஓகே, கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம். ஜூஸ் குடிக்கலான்றக்காக வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னா, சென்னை சென்ட்ரல்லேருந்து திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு ட்ரெயினில் வந்துட்டோம். ஜங்ஷன் வாசல்லையே ஒரு பஸ் இருக்கும். நாங்கள் இருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போயிடணும். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து கொடைக்கானல் பஸ்ஸை பிடிச்சி கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் 4 hours ஆகுது. நல்லா ரொம்ப ஸ்லோவாக கொண்டு வந்து லேட்டாக இப்போ தான் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து தான் நம்ம பூம்பாறை அப்படின்ற இடத்துக்கு போக போகிறோம். பூம்பாறை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி பழனி வியூ பாயிண்ட் வரும். அந்த வியூ பாயிண்ட்டில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. நண்பர்களே வணக்கம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அப்படியே பார்த்தா ஒரு சைடு சாஞ்சிருச்சு. நாங்கள் 2 செகண்ட் வந்து இதாகிட்டோம். நாங்கள் வந்து அப்படியே விழுக போகிறோம். அந்த குழி காட்டுங்க ப்ரோ, எப்பேற்பட்ட குழின்னு. நான் போயிருப்போம். நல்ல வேலை பூம்பாறையில் தப்பிச்சிட்டோம். இப்படி அப்படியே அப்கமிங் vlogல பார்க்கலாம் வாங்க. பஸ் நிற்கிறத பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்ம சாகாமல் இருக்கிற வரைக்கும் இயற்கை அழகாக தான் தெரியுது. பழனி வியூ பாயிண்ட்லேயே இறங்கி பூம்பாறை பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் வர சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். வாக்கிங் போயிட்டுருக்கோம் நம்ம நடந்து. ஆஹா, வாழ்ந்தோட இருக்கு. இந்த மாதிரி இடத்தெல்லாம் சுற்றி பாருங்க ப்ரோ. இல்லைங்களா, இதெல்லாம் இங்கேயே தள்ளி விட்டுலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தனியாக வந்துட்டோம். இந்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு டைமும் இதுதான் பண்ணுவாங்க. சன்ரைஸுக்கு போனால் விட்டுட்டு போயிடுவாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இந்த பொலிரோவில் தாங்க நம்ம தங்க போகிற இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்களே பாருங்கள். ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். எங்களுக்கு ரைட் சைட்லேயே கிளிஃப் இருக்குது. இதில் மழை வேறு பெய்யுது. ஜீப்பு உருண்டாமல் போயிட்டாலே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. எங்களுக்கு முன்னாடி ஒரு ஜீப் போகுது தெரியுதா? அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். முருகா, என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வையே, உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா. Alright, we came to the spot. This is where we're going to stay for 2 days. அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே தூரத்தில் ஒரு 2 ஏ ஃப்ரேம் தெரியுதா? அங்கே தான் நம்ம 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போய் ஏ ஃப்ரேமை ஃபுல்லாக நான் சுற்றி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்ற இந்த ஸ்பாட் இங்கேருந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம். வரும்போதே பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். நாங்கள் வர நேரம் கரெக்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ ரோட்டில் இருந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு வெறும் பாறை மட்டும்தான் இருந்தது. அதில் அவங்க இந்த ட்ரக்கை வச்சு அவங்க ட்ரெக்கிங் கூப்பிட்டு வந்தது. ஒரு சைடு ஜீப் உருண்டாமல் இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு அது ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு சைடு மேலே 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களாம் உள்ளே உட்காந்துருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் உள்ளே தான் உட்காந்துருந்தேன். அங்கேருந்து எங்கள் டிரைவர் மட்டும்தான் இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இன்னொரு 2 ஜீப் அங்கேயே நின்றுச்சு. எங்களால் ஓட்ட முடியல, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் தான் அவங்க பின்னாடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவர் ஃபர்ஸ்டே கொண்டு வந்து விட்டுட்டாரு. இப்போ தான் நாங்கள் போய் லஞ்சு இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரெக்கிங் அரேஞ்ச் பண்ணுறவங்க பேர் வந்து ராங் டர்ன்.
அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டென்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. 2 ஏ ஃப்ரேம் இருக்குது, அவைலபிலிட்டி இருந்தால் அது கிடைக்கும். எங்களுக்கு கிடச்சிருக்கு 2 ஏ ஃப்ரேம். நான் உள்ளே போய் காமிக்கிறேன். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா டென்ட் எக்ஸ்ட்ரா வேணால் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஏ ஃப்ரேம் ஆனால் என்ன அவைலபிள் இருக்கோ அது மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். நாங்கள் வந்த ஜீப் அதுதான் நிற்கிது பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஏ ஃப்ரேம் இல்லை அப்படின்னா இங்கே இந்த மாதிரி பிரமிட் நாள் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் நீங்கள் வேணும்னா புக் பண்ணிக்கலாம். பட் பெருசாக வேணும், இன்னும் பெருசா அப்படின்னா 4 பேர் தங்கலாம் மினிமம் அப்படின்னா அங்கே இருக்க ஏ ஃப்ரேம் தான் நமக்கு வேணும். ஸோ அது இங்கேருந்து பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. இப்போ நைட் டைமில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு அது உள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம கூட வந்தவங்க என்ன தான் பண்ணுறாங்க? அவ்வளோதான், ஏ ஃப்ரேம் பக்கத்தில் வந்துட்டோம். ஆல்ரெடி நம்மளால் ஒருத்தர் உள்ளே இருக்கார். இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போது நாங்கள் அதிகமாக கவர் பண்ணலை. ஸோ அதனால் திருப்பி போகிறது இதே வழியாக தான் கூப்பிட்டு போவாங்க. அப்போ மழை பெய்யலை அப்படின்னா நான் ரெக்கார்ட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். நாங்கள் தான் 2 ஏ ஃப்ரேம் புக் பண்ணியிருக்கோம், ஒரு டென்ட் ஒருத்தர் புக் பண்ணியிருக்கோம். வந்து பாருங்க, இவர் நம்ம பையன் யஷ்வந்த் நேம். ஹலோ. ஸோ இதுதான் ஏ ஃப்ரேம். இங்கே 2 பெட் இருக்கும். இங்கே லேடரில் மேலே ஏறினோம்னா அங்கே 2 பெட் இருக்கும். இங்கே தான் 2 நாள் ஸ்டே பண்ண போகும். இவர் தான் ஆர்கனைசர், நம்ம ஃப்ரெண்டு சாய். இப்போ இருக்க வாத்தலாம் இது உங்களை சுற்றி. பொய் சொன்னதுனால ட்ரூத்தில் டேர் கொடுத்தாச்சுப்பா. அடி அடி பட்டு பட்டுன்னு அடி. 10 தலை மேலத்துக்கு. கீழே போகணும், ஒழுங்கா போ, மெதுவா பண்ணு. மெதுவா மெதுவா மெதுவா. என்ன பண்றாங்க? 3 4 அடியில போய் 5 6 7 மெதுவா மெதுவா, கை லாக் பண்ணாத. 8 6 5 4 3 8 9. உன் கணக்குல பெட்ரோலை ஊத்தி கொளுத்த. ஏய் எங்கடா? நாங்க 10 என்ன வேலைடா? முடிஞ்சு விடுங்க. ஓகே சூப்பர். ஏய் ஐயா ஐயா அஸ்தலகா. என்ன மட்டும் நிம்மர சொன்னீங்க, கீழே போக சொன்னீங்க.